வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில பிப்ரவரி 13 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம மாயா சொல்றாங்க, "இங்க பாருங்க பாட்டியம்மா, கண்டிப்பா வந்துட்டு பெரியப்பா ஒத்துப்பாரு. இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். 25 வருஷம் ஆயிட்டு பெரியம்மாக்கும் பெரியப்பாவுக்கும் கல்யாணம் நடந்து. அவரு கண்டிப்பா ஒத்துப்பாரு" அப்படின்னு நம்ம மாயா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இதை கேட்டதோட ரகுராம் என்ன பண்றாருன்னா, "அம்மா என்ன விளையாடுறீங்களா? இங்க பாருங்க, வீட்ல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் நீங்க பாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஒரு குடும்பத்துல ஒரு உயிர் போயிருக்கு. அது நம்ம தான்ட்டு நம்ம மேல அவ்வளோ கோவத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க இப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இங்க பாருங்கம்மா, இதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை" அப்படின்ட்டு கோவமா ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்துட்டு ஜானகி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப அந்த ஜோசியக்காரர் சொல்றாரு, "இங்க பாருங்கம்மா, வீட்ல நடந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடந்தா நல்லது. எதுக்கும் யோசனை பண்ணுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்துட்டு பத்மா நேரா பாட்டிக்கிட்ட, "அம்மா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? ஏற்கனவே வீட்ல பிரச்சனை தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த கதிர் வேலை ஏதோ கை கால்ல அடிபட்டுட்டு வீட்ல வந்து கிடக்குறான். இதனால நாளைக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க 25வது வருஷ ஆனிவர்சரி நடக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் குறையா? அம்மா, இதெல்லாம் தேவையே இல்லை. கொஞ்சம் கூட அண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இங்க பாருங்கம்மா, தேவையில்லாம நீங்க இதையெல்லாம் பண்ணாம உங்க வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்கம்மா. அண்ணன் ஏற்கனவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை இன்னும் நீங்க வருத்தப்பட வைக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஸோ இதை பார்த்ததோட ஜானகி ரொம்ப கவலையோட நிற்க, நம்ம மாயா நேரா ஜானகிட்ட, "பெரியம்மா கவலைப்படாதீங்க. பெரியப்பாவுக்கு உங்க மேல எந்த அளவுக்கு லவ் இருக்கு அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நாங்க நேரடியாவே பார்த்தோமே. இங்க பாருங்க பெரியம்மா, என்னதான் இருந்தாலும் பெரியப்பா கண்டிப்பா என்னைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறது தெரியும். அதனால நீங்க ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பா பெரியப்பா நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாரு. நீங்க அந்த ஃபங்க்ஷனை நடத்துங்க" அப்படின்னு பாட்டி நேரா மாயாவை பார்த்து, "மாயா, ரகுராமோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட தெரியல மாயா. அதான் இப்படி பேசுற" அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, "இங்க பாருங்க பாட்டி, நீங்க பிடிவாதத்தை மட்டும்தான் பார்த்தீங்க. ஆனா பெரியப்பா எந்த அளவுக்கு பெரியம்மா மேல காதலோட இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்ததுல இல்ல. நாளைக்கு பார்ப்பீங்க. இங்க பாருங்க பாட்டியம்மா, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களோட 25வது வருஷ ஆனிவர்சரியை கொண்டாடாம விட்டுறாதீங்க. இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். இப்ப ஜோசியக்காரர் என்ன சொல்லிட்டு போனாரு? இது நடந்தா வீட்ல உள்ள பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நிறைவடையும் அப்படின்னு சொன்னாருல்ல. இந்த வீட்ல உள்ள பிரச்சனை எப்படி முடியணும் அப்படின்னு தானே பாட்டி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, பெரியப்பா பெரியம்மாவோட அந்த கல்யாண நாளுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. பெரியப்பா தானா வருவாரு" அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி மாயாவை பார்த்து, "மாயா, உண்மையாதான் சொல்றியா? இதனால ரகு கோவப்படுவானே" அப்படின்னு. மாயா சொல்றாங்க, "பெரியம்மா, அதெல்லாம் கண்டிப்பா பெரியப்பா கோவப்பட மாட்டாரு. இதை பத்தி அவருக்கு நாளைக்கு கண்டிப்பா புரியும்" அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, "மாயா, இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு. மாயா சொல்றாங்க, "பெரியம்மா நீங்க அமைதியா இருங்க. நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடலைன்னா அதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே மறுபடியும் பேசிக்கிட்ட பிறகு ரொம்ப கவலைப்படுவீங்க. அதனால இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா நடக்கணும்" அப்படின்னு மாயா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ஸோ இதை கேட்டதோட பாட்டியும் சரி, என்னதான் மாயா சொல்றது பிடிவாதமா இருந்தாலும் ஒரு பக்கம் வீட்ல உள்ள ஜானகி ரகுராம பத்தி யோசனை பண்ணி பார்க்கணும்ல. ஊருக்கண்ணு எல்லாமே அவங்க மேல ஆல்ரெடி இருக்கு. ஒத்துமையா இருக்காங்க அப்படின்னு. இதனால தான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. நாளைக்கு 2 பேருக்குமே 25வது வருஷ ஆனிவர்சரியை நடத்தி 2 பேருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும் அப்படின்னு சொன்னதோட மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாயா நேரா பாட்டிக்கிட்ட, "பாட்டி கவலைப்படாதீங்க. பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க. நான் எல்லாத்தையுமே சிறப்பா பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரி மாயா, நாளைக்கு நடக்க போற அந்த ஆனிவர்சரிக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நீயே பண்ணு அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஜானகி நேரா மாயா கிட்ட, "மாயா, ஏற்கனவே அவர் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. இதனால பிரச்சனை ஆகிட்டுனா" அப்படின்னு. மாயா சொல்றாங்க, "பெரியம்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க" அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, "சரி மாயா, ஏதாவது பிரச்சனை வந்து அவர் உன்னை ஏதாவது பேசிட்டாருன்னா என் மனசு தாங்காது" அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, "பெரியம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, இப்போதைக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் இது நியாயம் இல்லாத கோவம்.
உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பெரியப்பாள் இதை பற்றி ஒரு நாள் வருத்தப்படுவார். அன்னைக்கு 25வது வருஷம் ஆனிவர்சரி வந்துச்சு, ஆனால் கொண்டாட முடியலை, நம்ம கோவத்தினால தானே அப்படின்ட்டு அவர் ரொம்ப கவலைப்படுவார். அப்படி அவரை கவலைப்பட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? பெரியம்மா கண்டிப்பாக இந்த ஆனிவர்சரி நடந்தே ஆகணும் அப்படின்னு மாயா ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறாங்க. அப்போ தான் தனா சொல்கிறாங்க, ஆமாம்மா, மாயா சொல்கிறத கேளுங்கம்மா. உங்களுக்கும் அப்பாவுக்கும் இந்த ஆனிவர்சரி நடந்தால் அது பெரிய திருஷ்டிப்பாடு குறைஞ்ச மாதிரி இருக்கும், சொல்கிறத கேளுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரி நீங்கள் 2 பேரும் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஒத்துக்கிறேன், ஆனால் ஃபஸ்ட்டு அவரை ஒத்துக்கணும்ல அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, அதை நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு. அப்புறமா நம்ம பத்மா நேராக அவங்க பார்வதியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட பார்வதி நேராக பத்மா கிட்ட, என்னக்கா இது 25வது வருஷம் ஆனிவர்சரி எல்லாம், இதெல்லாம் தேவையா வயசான காலத்தில் அப்படின்னு. பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் பார்வதி, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், அண்ணியே எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அண்ணன் போயிட்டு அண்ணியை ஜாமீனில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுவே பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகிற அந்த ஆனிவர்சரியிலையும் 2 பேரும் ஒன்றா நின்று ஆனிவர்சரியை கொண்டாடுவாங்க. இதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. 2 பேரையும் எப்படியாவது பிரித்தாதான் நம்ம இந்த குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கெத்தா சுத்த முடியும் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. ஆமாக்கா, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிற பார்க்க தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஜாலியாக இருக்கலாம், நம்ம வேணுங்கிற அளவு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அன்றைக்கி நம்ம சமைச்சு கொடுக்குற வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்ம புருஷன்லாம் வழக்கம் போல் அவங்கக்கிட்ட கையேந்தி காசு கேட்டுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் தேவையா? அதனால் அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் பிரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜாலியாக இந்த வீட்டில் ராணி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதோட பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் பார்வதி, நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க, நான் அண்ணன்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு. பார்வதியும் சரிக்கா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாமா கிட்ட ஜானகி மாயாவை பற்றி தப்பாக சொல்லி வைங்க, அப்போ தான் நம்ம சுலபமாக அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்று சேராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும் சரி பார்வதி, நான் போயிட்டு அண்ணன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு பத்மா நேராக ரகுராமை போய் பார்க்குறாங்க. ரகுராம் கோவமாக உட்காந்துருக்காரு. பத்மா நேராக ரகுராம் கிட்ட போயிட்டு, அண்ணா பார்த்தீங்களாண்ணா, கொஞ்சம் கூட உங்கள் மேலே இந்த வீட்டில் யாருக்குமே மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லாமல் போயிட்டு, உங்கள் வார்த்தையை இப்போ எல்லாருமே கொஞ்சம் கூட மதிக்காமல் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு அண்ணி வந்துட்டு மதிக்காமல் போனாங்க, அப்புறம் மாயா மதிக்காமல் இருக்கிறா, இப்போ உங்கள் அம்மா கூட உங்கள் பேச்சை கேட்காம விட்டுட்டாங்க. தனாவும் வர வர உங்கள் அண்ணி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ அந்த கதிர் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணுற அளவுக்கு வந்துட்டான். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குண்ணே, நீங்கள் இந்த வீட்டில் அனாதையாக இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருப்பேன். என்னதான் இந்த வீட்டில் எல்லாரும் வந்துட்டு உங்களை எதிர்த்தாலும் நான் எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருப்பேண்ணே அப்படின்னு. அப்போ ரகுராம் அமைதியாக இருக்காரு. பத்மா சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியாமல் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கும் அன்னிக்கும் 25வது வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாயா யாருக்குமே தெரியாமல் உங்களுக்கு சர்ப்ரைஸ் ரெடி பண்ண போகிறாளாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்கண்ணா, இங்கே பாருங்க, நீங்கள் மட்டும் அவங்க சொல்கிறதுக்கு சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்கள் செல்லா காசு ஆகிக்கிறீங்க. இந்த வீட்டில் அண்ணி இருக்காங்க பாருங்க, அவங்க பேச்சு தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவே உண்மையாயிரும் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரகுராமுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பேச்சை நான் என்றைக்குமே மீற மாட்டேன். நீங்கள் சரின்னு சொல்லுங்கண்ணா, இந்த 25வது வருஷம் ஆனிவர்சரியை நடத்துறதுக்கு மாயா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கால, அதை நான் இப்போவே முடிச்சிடுறேன் அப்படின்னு. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு சிவா வராரு. சிவா வந்துட்டு, அக்கா உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? யாராவது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தா அப்படியே உனக்கு பொறாமையாகிருமே அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, சிவா நான் அண்ணன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ தான் அண்ணன் பேச்சை கேட்கறத நிறுத்தி பல நாள் ஆயிட்டேன். நீ போயிட்டு அண்ணியை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு. இது கேட்டதோட சிவா ஷாக் ஆகுறாரு. அப்போ சிவா சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த உண்மைதான், நான் போயிட்டு அண்ணியை ஜாமீனில் எடுக்க போனது உண்மைதான். ஆனால் அண்ணி என்ன சொன்னாங்க தெரியுமா? இத்தனை நாளும் அண்ணன் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்காக நீ அண்ணன் பேச்சை மீற வேணான்னு சொல்லி எப்படி தரும்னு சொன்னாங்க. ஆனால் நீயா இருந்தால் என்ன பண்ணியிருப்ப? அந்த இடத்துல ஒரு புது பிரச்சனையை கொண்டுட்டு வந்திருப்ப. ஆனால் அண்ணி இந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் யோசிக்கிறாங்க, ஆனால் நீ அன்னிக்காக எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி பேச, இதை கேட்டதோட நம்ம பத்மா சொல்கிறாங்க, எதுவுமே அண்ணன்கிட்ட பேச விட மாட்டியே அப்படின்னு. சிவா சொல்கிறாரு, இங்கே பாருங்க அக்கா, அண்ணனுக்கு எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியும், அதனால நீ இந்த இடத்த விட்டு போ. என்னதான் அண்ணன் அண்ணியை விட்டு இப்போ பிரிஞ்சு இருந்தாலுமே அண்ணனோட மனசில் அண்ணி இன்னும் காதல் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, சிவா என்ன சிவா சொல்கிற? அண்ணன் எந்த அளவுக்கு அண்ணி மேலே கோவமாக இருக்காங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு. சிவா சொல்கிறாரு, அக்கா நீ இப்போ இந்த இடத்த விட்டு போறியா இல்லையா அப்படின்னு.
அப்போ அந்த இடத்துக்கு மணி வராரு. மணி வந்ததோட, என்ன சிவா வழக்கம் போல நாரதர் வேலையை ஆரம்பிச்சிட்டால என் பொண்டாட்டி, என் வாடி அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ நம்ம சிவா நேராக ரகுராமை பார்த்து, அண்ணா இங்கே பாருங்கண்ணா, 25வது வருஷம் ஆனிவர்சரி அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று தப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்தா ரொம்ப நல்லதுண்ணா. அண்ணா தயவு செஞ்சு ஒத்துக்கிடுங்கண்ணா. அன்னிக்காக இல்லைன்னாலும் இந்த குடும்பத்துக்காக அடுத்தடுத்து நம்ம தனாவோட வாழ்க்கையிலையும் என்னென்னமோ நடந்து போயிருச்சு. அதையெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அட்லீஸ்ட் இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நல்லது நடக்கணும்னா அது உங்க அனிவர்சரியா இருக்கட்டுமேனா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அமைதியா இருக்காரு. அப்ப நம்ம தனா அந்த இடத்துக்கு வராங்க. தனா வந்ததோட சிவா நேரா தனா கிட்ட, தனா நீ சொல்லுமா, கண்டிப்பா அண்ணன் ஒத்துப்பாரு அப்படின்னு. தனா நேரா அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்து அப்பாவோட கையை பிடிச்சி, அப்பா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலா நீங்க 2 பேருமே இந்த மாதிரி சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லப்பா. இப்படி நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தானப்பா நீங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்கீங்க. இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் இப்ப ஆனிவர்சரி ரொம்ப விமர்சையா நடந்திருக்கும்ல. நீங்களும் அம்மாவுக்கும் நீங்களும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே நான் தானப்பா காரணம். என் கல்யாணம் தானே இது எல்லாத்துக்குமே காரணம். நான் இல்லைன்னா நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டதோட ரகுராம் டக்குன்னு தனா கிட்ட, என்ன தனா இப்படி பேசுற? இங்க பாரு தனா, உன்னால எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இல்லப்பா என்னாலதான்ப்பா நீங்க 2 பேருமே இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கீங்க. என் கல்யாணத்தினாலதான் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு, அப்படி யாரு சொன்னது? இங்க பாரு, அனிவர்சரியை கொண்டாடலாம், நான் வேணான்னு சொல்லலை. உன்னால இந்த எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, தேங்க்ஸுப்பா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அப்புறம் என்னென்ன அனிவர்சரிக்கான ஏற்பாடுகளை செஞ்சுடலாமா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இது எல்லாமே என் பொண்ணுக்காக தான், ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதோட சிவா ரொம்ப சந்தோஷமா வெளியில வராரு. வெளியில வந்துட்டு எல்லாருமே கூப்பிடுறாரு, எல்லாரும் வாங்க சீக்கிரம் அப்படின்னு. அப்ப பத்மா, பார்வதி எல்லாருமே வராங்க. அப்ப சிவா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு பத்மா ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, சிவா ரொம்ப சந்தோஷமா இருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்னு. பார்வதி கேட்குறாங்க, என்னக்கா இது, இவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இது மாதிரி மாமாவுக்கும் அக்காவுக்கும் அனிவர்சரி நடக்க போகிறது கிடையாது, இவங்க எதுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, என்னென்னு தெரியலையேடி, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம பாட்டி கேட்குறாங்க, என்னடா சிவா எதுக்கு எல்லாரையுமே கூப்பிட்ருக்க அப்படின்னு. சிவா சொல்கிறாரு, பாட்டி அம்மா ஒரு வழியா அண்ணன் நாளைக்கு நடக்க போகிற அந்த கல்யாண நாளுக்கு சரின்னு சொல்லிட்டாரு, ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரகு அப்பா சொன்னா அப்படின்னு. சிவா சொல்கிறாரு, ஆமாம் அம்மா இப்போ தான் நான் கேட்டுட்டு வந்தேன் அண்ணன்ட்ட, அண்ணன் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பத்மாவுக்கும் பார்வதிக்கும் செம்ம ஷாக்கு. பத்மா நேரா சிவாவை பார்த்து, சிவா அண்ணன் ஒன்றும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, இப்போதானே அண்ணன் சொல்லிட்டு போனாரு, இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு. எப்படி அண்ணன் சொல்லியிருப்பாரு அப்படின்னு. அதுக்கு சிவா சொல்கிறாரு, இங்கே பாரு பத்மாக்கா, தேவையில்லாமல் இதில் நீ மூக்கு நினைக்காது. அவங்க 2 பேரும் கல்யாண நாளை கொண்டாடலாம்னு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களோட லைஃப்பில் நீ தேவையில்லாத சொல்லி பிரித்து வச்சிடாத. இங்கே பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இல்லை சிவா நான் அண்ணன்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ மணி நேராக பத்மாவை பார்த்து, இங்கே பாரு, நீ ஏதாவது சொல்ல போனேன்னு வச்சுக்க, வெளியில் இருக்கிறான் சீனு, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறான்னு சொன்னான்னு வச்சுக்க, அவ்வளோதான் உன் கதை காலி. அவனோட அத்தையும் மாமாவும் உன்னால தான் பிரிஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவான் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம பத்மா பயந்து போய் நிற்கிறாங்க. அப்போ சிவா நேரா மாயாவை பார்த்து, மாயா நீ தான் லேட்டஸ்ட்டாக உள்ள அந்த செலிப்ரேஷன் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நீ தான் பண்ணணும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும், சரிங்க சித்தப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா நேரா ஜானகியை பார்த்து, அண்ணே நாளைக்கு கல்யாண நாள், அண்ணன் சரின்னு சொல்லிட்டாரு, ஒரே ஜாலி தான் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சந்தோஷமா நிற்கிறாங்க. அப்புறம் பாட்டி நேராக ஜானகியை பார்த்து, ஜானகி இனிமே ரகு உன்னை எதுவும் பேச மாட்டான், இந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும்னு நினச்சேன், அது உங்களோட கல்யாணமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ சிவா நேரா நம்ம பத்மாவை பார்த்து, அக்கா உன்னை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது, நீ எதுவும் பிரச்சனையை கொண்டுட்டு வந்துட மாட்டே அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடா, நான்லாம் எந்த பிரச்சனையும் கொண்டுட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஸோ இதை பார்த்ததோட பத்மாவுக்கு ரொம்ப டென்ஷன். பார்வதி சொல்கிறாங்க, என்னக்கா இது, இப்போ தான் போயிட்டு நீங்கள் மாமாட்ட பேசிட்டு வந்தேன், இந்த ஃபங்க்ஷன் நடக்காது அப்படின்னு சொன்னீங்க,
ஆனால் நடக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே, ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும் போல, இந்த மாயா தான் ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண போகிறா போல அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம பத்மா. பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு பார்வதி, நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்ல, அப்போ என்ன நடக்குதுன்னு நீ பார்க்க தான் போகிற. அண்ணனும் அண்ணியும் கடைசி வரைக்கும் ஒன்றும் சேரவே கூடாது. அப்படி அவங்க 2 பேருமே சமாதானம் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வீட்டில் நம்ம செல்லா காசு ஆகிடுவோம். இதை கேட்டதோட பார்வதி சொல்கிறாங்க, சரி என்ன பிளான் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு. பத்மா சொல்கிறாங்க, என்ன பிளான், நம்ம தனா வச்சு தான் காய் நகர்த்தணும் அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதியும் சரி அப்படின்னு சொல்ல, பார்வதி சொல்கிறாங்க, சரி அந்த மகாலிங்கம் இருக்க பாரு, அவரும் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார், அவரை வச்சும் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, சரி முயற்சி பண்ணு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேராக அவங்க ரூமுக்கு போனதோட நம்ம தனா நேராக ஜானகியை போய் பார்த்து, அம்மா அப்பா கிட்ட நான் விஷயத்த சொன்னேன், அப்பா உடனே சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் தனா, உனக்காக தான் அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு, எனக்காகலாம் அவர் ஒத்துக்க வாய்ப்பே கிடையாது. அவர் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு, உன்னோட சந்தோஷம்தான் அவருக்கு ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் இது இவரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது கேட்டதோட தனா சொல்கிறாங்க, ஆமாம்மா, நான் சொன்ன பிறகு அவர் சரின்னு சொன்னதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு. அப்போ மாயா இங்கேருந்து இங்கே பாரு தனா, அது ஒரு சாக்கு தான், ஆனால் பெரியப்பா எந்த அளவுக்கு பெரியம்மா மேலே லவ்வோடு இருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம பலமுறை மாற்றிருக்கோமே அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை ஏற்பாடுகள் எல்லாமே பயங்கரமாக நடக்குது. மாயா தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வரியோட குடும்பத்துக்கு விஷயம் தெரிய வருது. என்னன்னா ரகுராமும் ஜானகியும் கல்யாண நாளை கொண்டாட போகிறாங்க அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, என்ன புவனேஸ்வரி, நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாக்கியிருக்கோம், அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சா ரகுராமும் அந்த ஜானகியை சேர்ந்து கல்யாண நாளை கொண்டாட போகிறாங்களாம்ல அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த நாள் தான் நான் ரொம்ப அவமானப்பட்ட நாள், எனக்கு கிடைக்க வேண்டிய ரகுராம் ஜானகிக்கு கிடைச்ச நாள், இதை நான் எப்படி மறப்பேன். கண்டிப்பாக அந்த ஜானகி ரகுராம் நிம்மதியாக அந்த கல்யாண நாளை கொண்டாட விட மாட்டேன் அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தோம், அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சா அவங்க இப்படி ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, விடக்கூடாதுன்னா ஊர் மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குடும்பத்தை நான் அவமானப்படுத்துகிறேன், கார்த்தி இறந்துட்டான் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எந்தவித மன உறுத்தலும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்கு முன்னாடி ரகுராம அவமானப்படுத்தி காமிக்கிறேன் அப்படின்ட்டு புவனேஸ்வரி கோவத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேராக மாயா கிட்ட, மாயா தனா, இனி என் கல்யாண நாளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, ஆமாம்மா நல்லா தெரியுமா, கண்டிப்பாக இந்த நேரத்தில் புவனேஸ்வரி ரொம்ப கோவமாக இருப்பா. இந்த நாள் தான் புவனேஸ்வரி என்னை பகையாளியாக நினச்சிக்கிட்ட நாள். அவளுக்கு நான் எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்த்தேன், ஆனால் அவள் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா என்னை விட உங்கள் அப்பா மேலே லவ்வோட இருந்தது அவள் தான், ஆனால் இன்னும் அவள் மாறாமல் இருக்கா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அது அவங்களோட குணம், பழி வாங்குற குணம், அது என்றைக்குமே நம்மளால் மாற்ற முடியாது பெரியம்மா அப்படின்னு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.